வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. வணக்கம் geeks, வெல்கம் பேக் டு ஃபோன் அரீனா தமிழ். இன்னைக்கு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த டைல்ஸ் கல்லுக்கு ஒரு அப்கிரேட் வந்திருக்கு. ஆனால் இந்த டைல்ஸ் கல்லே பார்க்க நல்லா இருக்குதுடா, பிடிக்கிறதுக்கு டிசைன் ஆஸ்பெக்ட்ல. சரி, A36 அங்கே வச்சுட்டு நீ எடுத்துட்டு வா. A36 நிறைய பேர் அதை வேற போட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். என்னென்ன இது சாம்சங் டிசைன் மாதிரி இருக்குது பார்க்க, நார்டு அப்படின்னு. சரி, இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக 15,000க்கு யாராவது வாங்கி விற்பாங்க, அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, எவ்வளோக்கு தான் விற்கிது இப்போ? 25,000. ஓகே, பேங்க் ஆஃபரில் வந்து 23,000. 23,000. சரி, 23,000 ரூபா. வேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். 82 ஃபிளிப்ஸ் இருக்கு, 128 மாடலும் இருக்கு. நெக்ஸஸ் ப்ளூ இதான் நம்மகிட்ட இருக்கு. மார்பிள் அப்புறம் பிளாக் கலரு இதெல்லாம் வந்து. அந்த மார்பிள் கலர் இருக்கா? அந்த கலர் இருக்கு. ஓ, 1.199 ஹெட். பாடி சார் வந்து 0.907 வாட் பர் கேஜி. ஓகே, அதில் வேற ஹைலைட் பார்த்தல மீடியாடெக் டெமன்சிட்டி அப்படின்னு போட்டுருந்தது பின்னாடி. அதில் ஸ்னாப் டிராகன் போட்டுருந்தது. பாக்ஸில் கேபிள் இருக்குங்க. ஓகே, அந்த ஹை ஆம் கேபிள் 80 வாட். 23,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஃபோன்ஸ். மேட்சிங் கேஸ். இந்த கேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை, ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து யாராவது 80 வாட் தராங்க? 80 வாட்டா? ரியல்மி மட்டும் தரானோ? ரியல்மி கலர் எடுங்க. இதாங்க டைல்ஸ் கல். இது வந்து கிச்சன் டைல்ஸ். டிஃபரன்ஸ் தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஸோ ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். ஓகே, ஆனால் அந்த நார்டு கொஞ்சம் ப்ரீமியம் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, லைட்டாக சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எந்த சேஞ்சுமே இல்லை. பவர் பட்டன், வால்யூம் ராக்கரு. ஒருவேளை ஃபினிஷிங்கில் அப்படி இருக்கோ? எந்த சேஞ்சுமே இல்லை. அதே ஃபோன் தான்ற. சரி, எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் ஏன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை? ஆனால் இங்கே சேஞ்ச் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் பின்னாடி போயிடுச்சோ? இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னால வெண்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, டாப்ல இருக்கு. இதில் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். அங்கே ஒரு கருப்பு புள்ளி தெரியுது பாருங்க, அதுதான். இதை வந்து இங்கே மூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 50 MP மெயின் கேமரா. ஆனால் கொஞ்சம் பெரிய சென்சார் இல்லை, 1/1.54 தோ. 1.54லாம் இல்லை. இது இல்லையோ, நான் நார்டு 5 நினைச்சிட்டேங்க. 1/1.95. போகோ F7 லிட்டியா எல்லாம் அதே தான். லிட்டியா 600 882. சரி. ஸோ இங்கே வந்து அதே 16 MPங்க. ஓகே, எந்த சேஞ்சுமே இல்லைங்க, அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளேல போனால் அதே அந்த இமேஜ் ஷார்ப்னர். ஓகே ஓகே ஓகே. அப்புறமா வீடியோ கலர் பூஸ்ட் இருக்குங்க. ஓகேங்க. எம்எம்சியில் இந்த ப்ரைஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ 120 Hz. மேலே இருக்கிற ஸ்க்ரீன் கார்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ்ங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஃபோன்ஸ் நம்ம இந்த டேபிளில் இதே மாதிரி பார்த்துருப்போம். இந்த ஸ்க்ரீன் கார்டு கொஞ்சம் ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ரெண்டுமே இது நார்டு 5 அப்படி தான் இருந்துச்சு. அப்படியா? இன்னும் 2x ஓடிட்டு இருக்கு. 2.4. ஏய், என்னடா அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதனால் அந்த ஃபாஸ்ட் நீ வச்சதுனால என்ன தெரிஞ்சது தெரியுமா நமக்கு? பிளேபேக் சப்போர்ட் இல்லை, திணறுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வீடியோ ரெண்டர் பண்ணி காட்டு. இல்லை, இது வந்து இது 5G வைஃபை கவிக்கிட்டு இருக்குல்ல, 5Gயில் ஓடிக்கிட்டு இருக்கு ஜியோ. ஓகே, ஜியோ 5G. தேங்க்யூ. ஸோ அதனால் இப்போ இதுக்கும் 5Gயில் ட்ரை பண்ணலாமா? அது சத்தியமாக சேர்த்துறோம் வாட்ஸா, அது வேலைக்கு ஆகாது. 4K அதான் அன்லிமிடெட் கொடுக்குறாங்களே. அது ஓகே, அது ஓகே. 4K அன்லிமிடெட் தான் நச்சுன்னு இருக்கு. 5G அன்லிமிட்டெடு இது திணறான்ல, இது நீங்கள் லோடாகி தான் இருக்குது. அப்பப்போ லைட்டாக அப்படியே ஸ்டட்டர் ஆகுது. அதாவது இதோ ஆகிட்டான். ஸோ இதுதான் வந்து இவன்ட்ருக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. 7th Gen 3 மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அந்த அளவுக்கு ஹீட்லாம் தெரில எனக்கு. அது நாங்கள் இது ஆக்சுவல் கிளாக் ஸ்பீடு 3 GHz நாங்கள் 1.5 GHzல ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. அல்ட்ரா வால்யூமா இன்னும் எவ்வளோ இதுன்னு காட்டலாம்? 600. நல்ல ஸ்பீக்கர் தான், ஆனால் ஏதாவது நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது மாட்டிச்சுன்னா முடிஞ்சிச்சு. மஃபில் ஆகிட்டு உள்ளே கத்திட்டு கிடக்கும், நமக்கு கேட்கவே கேட்காது. இதுக்கு அதுவே நார்டு 5 ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு இல்லையேன்றான். எதோட கம்பேர் பண்ணுறான்னு தெரியும். அவன் வீட்டில் சவுண்ட் தேட்டர் வச்சுருக்காங்களா, அது பக்கத்தில் வச்சு பார்த்துருப்பான். சரி, அல்ட்ரா பூஸ்ட் எவ்வளோ? 300? அடா பாவிலா, 300? லவுடாக இருக்குங்க. கொஞ்சம் இறையுது. 300% வச்சு இறையுது. அது டீ கடை ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேசாமல் அந்த இயர்பீஸ் ஒரு 10% வால்யூம் கொடுத்துருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம்.
இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அல்ட்ரா வால்யூம் தான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள் கேமராவை காட்ட போகிறோம். எப்படிப்பட்ட கேமரா தெரியும்? ஏன்டா இப்படிப்பட்டதெல்லாம் இது பண்ணாதீங்க. ஒரு அல்ட்ரா வைடு இருக்குது. இந்த லிட்டியா சென்சார் 600 ஓகே. எல்லாத்துலேயும் இதான் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் டீசெண்ட். 20x வரைக்கும். எப்பறம் 20x போகுது? போக்கோ F7 அங்கே முட்டிட்டு நிற்குது 10ல். 20xன்னு சொல்லுவாங்க. 20x நல்ல குவாலிட்டி நல்லா வரும். பரவாயில்ல, 20x ஆப்ஷனாவது கொடுக்குறாங்க. மூணு ஃபோட்டோலாம் எடுத்தேன். மூணு ஃபோட்டோலாம் எடுக்கிறியா? மூணு ஆப்ஷன்லாம் இல்லை. 20x பரவாயில்லையே. சரி, யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்கு. சரி பரவாயில்ல. உனக்கு அந்த சரி ஃப்ரண்ட் கேமரா ஏன் இப்படி இருக்கு? ஓ காட், பியூட்டிஃபுல். இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் எடுத்தேன். அது வந்து ஒரு மாதிரி பவுடர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுத்தது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த 16 MP கொஞ்சம் கொடூரம். கன்சிஸ்டண்டாக இல்லைல்ல? கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஒரு டைப்பாக தாங்க இருக்குது. போர்ட்ரேட்டு ஓகே. போர்ட்ரேட் எடுத்து பார்த்தது 2x 1x இதெல்லாம் வந்து ஓகேயா இருக்குது. மற்றபடி டேலைட் ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜூம் ஆப்ஷன் 20x. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேமரா இல்லையா? அதான் மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிற சென்சார் அதே சென்சார் தான் வந்து இருக்கு. ஏங்க நீங்கள் Z10 ஒரு ஃபோன் பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு மகாராசன் தான் இவனும். பேட்டரிக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஓவரா எதிர்பார்க்க பாருங்க ஃப்ரண்ட் கேமராவை. அந்த ஊர் நல்லா இருக்கு போல. லைட்டும் எடுத்தேன், ஓரளவுக்கு பரவாயில்ல. மேக்ரோ ஷாட்ஸ் 2xலாம் வந்து எடுக்கலாங்க. மற்றபடி டெடிகேட்டட் மேக்ரோலாம் கிடையாது. இப்போ நைட் மோடு, மற்றபடி பேனோராமா, ஸ்லோமோ, டுவல் வீடியோ இந்த மாதிரி மோட்லாம் இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வந்து இருக்கு. ஓகே ஓகே, 8350 ஃப்ரண்ட்ல வந்து 1080p. அதே மாதிரி அல்ட்ரா ஸ்டடி மோடு 1080p 60 வரைக்கும் இருக்கு. இது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் 1080p வந்து 30 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேமரா பற்றி. 4K 30 FPS சாம்பிள், 4K 60 FPS ஆப்ஷனும் இருக்கு. 2x up to 10x வரைக்கும் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கு. ஃபோக்கஸ் நல்லாவே ஆகுது. ஸோ இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. HDR வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 FPS இருக்குது. இப்போ 1080p 30 FPS வேறு ஆகிட்டு இருக்கு. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி சன் இருக்குது, மூஞ்சி வந்து தெரியுது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அப்படியே செட்டிங்ஸ் போயிட்டு அந்த அபவுட் பேஜ் காமிச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி என்ன இருக்குது அபவுட் பேஜில்? இது அழகாக இருக்குங்க. நீங்கள் வேறு ரேம் பூஸ்ட், அது ரொம்ப பூஸ்டடாக தான் இருக்குது. டிஃபால்ட்டாகவே எனேபிள் பண்ணி கொடுத்துருவேன். வச்சு ஃபுல்லாக ஆல்ரெடி நாங்கள் ஒரு 8GB தரோம், நீ ஒரு 8GB போட்டுக்க, 16GB. வீட்டில் போய் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. ரேம் வெட்டணும். அப்டேட் வந்து இதே மாதிரி நாட் 5 மாதிரி தாங்க. 4 OS அப்டேட்டு, 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, கம்மியாக இருந்தது. சரி, ஆனால் அனிமேஷன்ஸ் ரொம்பலாம் இல்லைல்ல, ரொம்ப கட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் எல்லாருமே பண்ணுறாங்க இந்த வேலையை. ஷாமிலையும் பார்க்குறேன், எல்லா பிராண்ட்லேயுமே இதே மாதிரி அனிமேஷன் வந்து பட்ஜெட் ஃபோன்ஸில். அது பட்ஜெட்டா 23,000 பட்ஜெட்டா, அந்த ஃபோன்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. மைண்ட் ஸ்பேஸ் வந்துச்சு பார்த்தியா? சூப்பரே. இங்கே அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 ஃபிங்கர் போட்டு. ஆமாம், நல்லா இருக்கு அது. ஆனால் அந்த அனிமேஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி தான் இன்ஃபினிக்ஸோட ஏஐ வேலை செய்யும். ஸோ நாட் 5 இருக்குது. அதில் வந்து டெடிகேட்டட் கீ இருக்குது. இதில் வந்து கீ இல்லை. இப்போ ரெனோலையும் ஃபியூச்சர் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் அந்த மைண்ட் ஸ்பேஸ் வச்சுருவாங்க. அது வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா தரும். ஓகே. பேட்ரி, ஆமாம், எப்படி இருந்தது பேட்டரி லைஃபு? பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லி சார்ஜ் நேற்று வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே. யூஸ்டு சின்ஸ் ஃபுல் சார்ஜ் வந்து 18 மணி நேரம் சொல்லுது. ஓகே. நேற்று ஈவினிங் சார்ஜ் பண்ணது வந்து இவ்வளோ நேரம் வந்திருக்கு. ஓகே, 67% இன்னும் இருக்குது. இந்த பேட்டரி வச்சு செக் பண்ணதில் சார்ஜிங் டைம் வந்து இந்த வேறு இதெல்லாம் வந்து காட்டுது. இந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா இதில் வந்து காட்டுது எவ்வளோ வரைக்கும் இது பண்ணேன், இதெல்லாம் வந்து காட்டுது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பாருங்கள். ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 43 நிமிஷம், 4.5 மணி நேரம், 8% வரைக்கும் வந்து எவ்வளோ மொத்தம் அவ்வளோதான் வந்திருக்கு. ஆனால் ஹெவி யூஸ் இது. நான் இதெல்லாம் போட்டிருந்தேன். அதான் ஒரு 5.5 மணி நேரம் ஹாட்ஸ்பாட்லாம் போட்டிருந்தேன். ஒரு 6 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது 2 நாளில். ஸோ 48 ஹவர்ஸில். அப்போது ஓகே. 1.5 நாள், கிட்டத்தட்ட 2 நாள்.
1.5 நாள் வந்து இருக்கு ஹெவி யூஸ். ஆனால் ஹாட்ஸ்பாட்லாம் இதுலேருந்து போட்டிருந்தேன், அதனால வந்து ஹெவி யூஸில் வந்து அப்போ மீடியா 2.5 நாளைக்கு தாங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட கிளைம் என்னன்னா லேப் கண்டிஷனில் ஏசி ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ 80 வாட் சூப்பர் ஹுக் இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 1 hour 10 minutes 1 hour 15 minutes வந்து இந்த 7500 mAh ஆகிடும். அது 1 hourக்குள்ளே ஆகிடும். இது வந்து 1 hourக்கு மேலே ஆகும் 7500 mAh. இந்த 25,000 ரூபாய்க்கு எல்லாரும் இது வாங்கலாமா இல்ல A55 இப்போ இருக்கு 25,000 ரூபாய்க்கு? இல்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு நாட் 4 வாங்கிக்கிறேன் போயிட்டார். சரி ப்ரோ ஓகே தப்பு இல்ல அப்படிதானே இருக்கு. நாட் 4ல வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு, லுக் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் 8350 பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த 8S Gen 3ல CPU பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு அந்த அளவுக்கு. ஆனால் அது என்னமோ தெரியலங்க, ஒரு சின்ன எட்ஜ் எப்போ பாரு இந்த குவால்காமுக்கு கிடைக்கும். ஆனால் அங்கே தான் வந்தார் விநாயக். யாருன்னா இவர் என்ன கிடைக்குதுன்னு தெரில. இவனை வச்சு நான் இந்த டீல் பண்ணுறேன் வந்துட்டு இருக்கேன் அவனுக்கு. அப்புறம் இதில் வந்து அதே ஓடைலர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சா அதுலேயே தான் ஓடைலர் தான் ஜாலி தான். அப்போ அது கால் ரெக்கார்டிங் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தான் கால் இது வர இது பட்ஸுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். இதுவே ஆகாதுன்னு சொன்னீங்க. அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணாது. முன்னாடியே கால் ரெக்கார்டிங் வேறு போட்டுடலாம் ஆட்டோமேட்டிக்காக. டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் ஆல் கால்ஸ்னு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், எந்த காலம் இருந்தாலும் ரெக்கார்டு தான். அந்த மாதிரி அதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி இது கூட சொன்ன லோட்ஸு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட்டிங்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரில, நார்மல் யூஸுக்கு அதனால தெரில. மேபி கேமிங்க்கு வந்து தெரியுமா இருக்கும். இதில் ஆனால் ஏன் இவ்வளோ கம்மியாக வருது அந்த ஸ்கோரு? ஆமாம் பார்த்தேன், அது ஷாக்கிங்காக இருந்தது. நேற்று கிளம்பும்போதே நீ காட்டிகிட்டு இருந்தியே 38% தான் வந்து வந்திருக்கு வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில். பாதி நேரம் டிப்பாக இருக்குது கீழே சல்லுன்னு கீழே போயிட்டு திரும்ப. ஏன் இவ்வளோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது இந்த ஜிபியூன்னு தெரில. சிபியூ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டிமென்சிட்டி ஜிபியூ தான் வந்து ஓவராக இது பாதி நேரம் இந்த மாதிரியான பிரச்சனை அதில் தான். டெம்பரேச்சர் இதில் 46 தான் போகுது. ஏன் அதெல்லாம் வந்து 50க்கு மேலே போகும். போக்கோலாம் வேறு லெவலில் போகும். இது வந்து டெம்பரேச்சர் பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. கேமிங் ஆடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கன்சிஸ்டன்சி வந்து முக்கியம். அதுக்கப்புறம் இதில் பிஜிஎம்ஐயில் வந்து HDR அப்புறம் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் வந்து வருது. அப்புறம் இதில் இன்டர்புலேஷன் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது, இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிவைஸ் வந்து அப்போ மீடியா சென்ட்ரிக்காக யாராவது யூஸ் பண்ணணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், வீடியோ அதிகமாக பார்ப்போம் ப்ரோ OTT அப்ளிகேஷனில் ப்ளூடூத் ஆடியோ அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. LHDC இருக்குது, LDAC இருக்குது, ஆப்டெக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் காம்படிஷன் வந்து இதே 25,000 ரூபாய்க்கு வந்து இதாக 23,500 ரூபாய்க்கு வந்து iQOO Neo 10R. அது பயங்கரமான ஃபோனு. அதில் வந்து 32 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. பேட்டரி லைஃபும் பேட்டரி வந்து பேட்டரி அதில் நல்லா தான் இருக்கும். அதே ஃப்ரண்ட் கேமரா 1.5K பேனல். இது வந்து ஃபுல் HD. இதோட அது எல்லா விதத்துலையும் நல்ல ஃபோனாக தான் இருக்குது. இருந்தாலும் கலர் வாய்ஸ் யாருக்கு கலர் வாய்ஸ் அப்புறம் அப்டேட்ஸு 4 வருஷம் அப்டேட்டு 6 வருஷம் செக்யூரிட்டி அதில் கம்மி. இது ஒன்று தாங்க ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா iQOO போயிடலாம். இல்லை எனக்கு கலர் வாய்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு ஃபண்ட சாய்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்களாம் இங்கே வந்துடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ப்ளஸ் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஒன்லி ஃபோன்ஸ் அப்படின்னு வீடியோ பண்ணும்போது லைவ் வேறு வருவோம். ஸோ லைவில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம், ஈஸியாக டப்புன்னு அடிச்சுனா போகலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிக்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிக்ஸ், வணக்கம் கிக்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.